சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையினால் கல்வி சான்றிதழ், வங்கி கணக்கு புத்தகம், வீட்டு பத்திரம் போன்றவற்றை இழந்தவர்களுக்கு அவை கிடைக்கும் வகையில் சிறப்பு முகாம் ஒன்றை தமிழக அரசு அமைக்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவருடன் எமது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் பாலாஜி மேற்கொண்ட நேர்காணலை இப்பொழுது பார்ப்போம். தற்போது திருவள்ளூர் மாவட்ட கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது பார்வையிட்டு வருகிறார். நம்மோடு இருக்கிற அவரிடம் கேட்போம். சார், தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட இடத்துல பார்வையிட்டு வரீங்க, அரசுக்கு என்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்க சார்? அதாவது தமிழகம் பூராவுமே, அதிலும் குறிப்பாக வட மாவட்டங்கள் இந்த வரலாறு காணாத மழையாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கை சீர்குலைந்துள்ளது. சென்னை மாநகரமே இன்றைக்கு தண்ணீரில் தத்தளிக்கிறது. 3 நாட்களாக அங்கிருந்து எங்களால் இயன்ற அளவுக்கு உணவு கூடங்களை ஏற்பாடு செய்து உணவு தயாரித்து கிடத்தால ஒரு 15,000 பேருக்கு நானே உணவு வழங்குகிற வேலையை போய் செய்தோம். மக்களுக்கு இப்பொழுது தேவையெல்லாம் அங்கே எல்லோரும் கல்வி சான்றிதழ்கள், சாதி சான்றிதழ்கள், சொத்து பத்திரங்கள், அவங்க உடைமைகளுக்கான வங்கி கணக்கு விவரங்கள் எல்லாவற்றையுமே இழந்து எதிர்காலமே இருண்டு சூன்யமாகிவிட்டது என்ற கவலையில் சென்னை மாநகரத்திலே லட்சக்கணக்கான குடும்பங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கின்றன. இதற்கு உடனடியாக அரசு அவர்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு இன்னென்ன முறைகளிலே விண்ணப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது மாதிரியான ஒவ்வொரு முறை விண்ணப்பம் வாங்கி அதுக்கு சரிபார்த்து திரும்ப அதற்கு அவர்களிடமிருந்து ஆதாரம் வாங்கி இதெல்லாம் எளிதில் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. சுலபப்படுத்துகிற முறையில் அதற்காக இந்த சான்றிதழ்கள் பெறுவதற்கான முகாம்களை, குறிப்பாக மாணவர்களின் கல்வி சான்றிதழ்கள், மதிப்பெண் சான்றிதழ்கள், எதிர்காலம் இருண்டு போயிட்ட நிலையில் சான்றிதழ்களை இழந்திருக்கிறார்கள், அந்த முறைக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வேலை வேண்டும்.